என்ன கிளிங்குமா இப்படி நம்ம மேல உட்காந்துருக்குமே, நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்குமா? ஏலே, கீழே உட்காந்தாலும் மேலே உட்காந்தாலும் அவங்க பேசுறதாண்டா பேச போறாங்க. நம்ம பேசுறது எங்க கேட்க போறாங்க? இது ஒரு பஞ்சாயத்து, இதுக்கு நம்மள வேற கூப்பிட்டுருக்காங்க பேச. நானும் கட்டவங்க. சரிப்பா, பஞ்சாயத்து ஆரம்பிப்போம். உங்க பிரச்சனை எப்படிலாம் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைண்ணா, எனக்கு 2 குழந்தை பிறந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல. இது எப்படின்னா, நானும் அவரும் பிரிஞ்சிட்டோம். வாரத்துக்கு ஒரு நாள் குழந்தைகளை மாற்றிக்குவோம். அதுக்கு மாற்றுறதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஆமாம், மாற்ற தான் வந்திருக்கோம். சட்டு விட்டு கூட சொல்லுங்க, வாங்கிட்டு கிளம்புறோம். என்னையா இது, என்ன காய்கறி வியாபாரமா? பெத்தவகிட்ட இருந்து பிள்ளைய இப்படி தானே கேட்பியா? ஏய், இங்கேயே நீ இப்படி பேசுற, வீட்டுக்கு போய் எப்படி நீ பாப்ப? நான் தான் இருக்கேன்ல, அதுக்கு தானே எங்கள் மாமாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் பார்த்துப்பேன், அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ஐஸ்வர்யா, எதுக்கு வந்தியா அந்த வேலையை மட்டும் பாரு. இது என் மாமாக்கும் எங்கள் அக்காவுக்கும் உள்ள பிரச்சனை, நீ தலையிடாத. அடடடடட, ரெட்டை பிள்ளைங்கிறனால 2 ஒரே நேரத்தில் அழுகுதுங்க. எதுக்குப்பா இப்படி தனித்தனியாக வச்சிருக்கீங்க? நான் தான் அன்னைக்கே சொன்னேன், 2 ஒன்றா பிறந்தது, 2ஐயும் பிரித்து வைக்காதங்க, இது பெரிய பாவன்னு. எங்க உங்க புருஷன் ஜொங்கி கேட்டாரு. என்னம்மா, அன்னைக்கு 2 பிள்ளைகளை கொண்டு வந்துட்டு ஆளுக்கு ஒன்று வளர்த்துக்கிறேன்னு சொன்னீங்க, சரின்னு சொல்லிட்டேன். இப்போ 2 குழந்தைங்கள மாற்றிக்கிறேன்னு சொல்றீங்க, அதுக்கும் சரின்னு சொல்லிட்டேன். உங்க குடும்பத்துல எது நடந்தாலும் என்னையத்தான் சொல்லுவீங்க போல. என்னடா குடும்பம் உங்க குடும்பம்? இங்கே பாருங்கம்மா, பஞ்சாயத்துனா நாங்கள் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் சொல்கிறதபடி நாங்கள் நடந்துக்க முடியாது. எது நியாயம்னு பார்த்து அதை கரெக்டாக நாங்கள் சொல்லுவோம், அதுபடி நீங்கள் நடந்துக்கோங்க. இப்போ என்ன, மீனாட்சியை கொடுத்துட்டு அழகரை வாங்க போறியாமா? வாங்கிட்டு போ. ஏமா, பிள்ளைங்க 2 ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்குங்க, தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போயிடும். ஒரே இடத்துல வைங்க, அழுகி நிப்பாட்டிடும். என்ன கிளிங்மா, அந்த 2 குழந்தைங்களும் பசிக்காக அழுகுது. நீ என்னன்னா ஒரே இடத்துல வைக்க சொல்ற. அப்படி ஒரே இடத்துல சேர்த்து வச்சா மட்டும் குழந்தையோட அழுக நின்றுமா? தூக்கி பாலை கொடுக்க சொல்லி கிளிங்மா. ஒரு பொம்பளையா இருந்துட்டு இது கூட உனக்கு தெரியாதா? என்ன பேச்சு பேசுற நீ? இலே, கேவலப்பட்டவனே, உனக்கு என்ன தெரியும் இந்த நாடகத்தை பத்தி? மானங்கிட்டவனே, வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாதடா. ஃபர்ஸ்ட் இந்த நாடகத்தை போய் நீ பாரு. அதுலயும் அப்படித்தான் ஒரே இடத்துல வைக்கிறாங்க, அழுக நிப்பாட்டுது. நம்ம ஒரே இடத்துல வச்சா அது அழுக நிப்பாட்டாதா? வச்சுதான் பாப்போம், இரு. அட ஆமா கிளிங்மா, 2மே அழுகையை நிப்பாட்டிருச்சு. டேரக்டர் நீ பெரிய ஆளுதாயோ? அது ஒண்ணும் இல்லடா சொங்கி, 10 மாசம் வயிற்றுக்குள்ளேயே ஒன்னா இருந்துச்சுகள்ல, அதனாலதான் எங்களை பிரிக்காதீங்க, நாங்க 2 பேரும் ஒன்னாவே இருக்கோம்னு குழந்தைய சொல்லாம சொல்லுதுங்க. அது யாருக்கு புரியுது? ஆமாங்கிலிங்கம்மா, இந்த நாடகத்துக்காக இல்லாட்டினாலும் இந்த குழந்தைங்களுக்காக இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழலாம். எங்கடா நம்மலாம் சொன்னா கேட்குறாங்க. பிள்ளைகளுக்காக பொறுமையா போங்கடா, அமைதியா போங்கடா, சேர்ந்து வாழுங்கடானா கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் எடுக்கிறது தான் முடிவுங்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு திசையில போகணும்னு ஆசைப்படுறாங்க. போட்டோம், விடு. இங்க பாருங்கக்கா, நான் ஒன்றும் அவர் கூட சண்டை போடலை. அவரு தான் என் கூட சண்டை போட்டுட்டு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இங்கே பாரு தமிழ் செல்வி, மாமா என் கூட சந்தோஷமா வாழ்றத நீ வந்து பாத்தியா? அந்த வீட்டில் நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பொண்டாட்டிங்கிற பேர் மட்டும்தான் எனக்கு, வாழ்றதெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் தான். ஆமா தமிழ், உன்னை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன், ஆனாலும் உன் கூட வாழ மாட்டேன். ஐயோ, என்னையா கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, நான் உண்மையை தான் சொல்லுவேன். ஏலே சொங்கி, இப்ப தெரியுதா நான் ஏன் மரத்து மேல உட்காந்துருக்கேன்னு? இவங்க கிட்ட எல்லாம் பேசி ஒன்றும் ஆக போறது இல்லை. என்ன பண்ணி தொலைகிறாங்க. அடுத்த பஞ்சாயத்தை பார்ப்போம், வாங்க. பிள்ளைகளை தூக்கிட்டு போங்க. ஏய், பிள்ளைகளை தூக்கிட்டு போங்க அங்கிட்டு. பேசுனதே பேசிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த நாடகத்துல இந்த 2 குழந்தைங்களை எப்படி அலக்கழிக்க போறாங்கன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம்.